Next வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா schools of jurisprudence. So we have analytical school, philosophical school, sociological school, historical school, அப்புறமா வந்து ரியலிஸ்டிக் ஸ்கூல், இது எல்லாமே இருக்கு. ஸோ இதோட ஆரம்ப புள்ளி எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் லா ஸ்கூல். ஸோ நேச்சுரல் லா ஸ்கூல்னா என்ன அப்படின்னா, ஸோ இனிஷியலி அவங்க என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, நேச்சுரல் லா ஸ்கூலே வந்துட்டு இட் வாஸ் they had different ideologies all together during different times of the period. அதே ஏன்ஷியன்ட், அப்புறமா வந்து ரியான்சிஸ் பீரியட், அந்த மாதிரி கூட கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஏன்ஷியன்ட் பீரியட்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு, ஸோ பேசிக்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா லாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா it is given by the nature. So everyone has a right and duty which is bestowed by the nature. நீங்க ஒரு ஹியூமன் பீயிங்கா பொறந்துட்டீங்கனாலே வந்துட்டு யூ ஹேவ் certain rights and duties which is being given by the god அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சப்சிக்வெண்ட்லி வந்து காட்லாம் கூட விட்டுருங்க, நமக்கு வந்துட்டு மொராலிட்டி இருக்கு. ஸோ மொராலிட்டி பேஸ் பண்ணி நடந்துக்கணும். அண்ட் வந்துட்டு அஸ் ஹியூமன் பீயிங் உங்களுக்கு வந்து ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது வந்து நேச்சுரல் ஸ்கூல் ஆஃப் லா. ஓகேங்களா? ஸோ இந்த தாட்டை வந்துட்டு லைக் இல்ல இது தப்பு அப்படின்னு சொல்லி சப்சிக்வெண்டா வந்தது அனாலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் லா. ஓகேயா? ஸோ ஹியூமன் பீயிங்ஸா நீ பிறந்துட்ட, you have all these rights. I can't accept all those rights because whatsoever rights recognized by the states, அந்த ரைட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அனாலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் லா. ஓகே, இஃப் யூ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இன் யூஎஸ் யூ மைட் ஹேவ் ரைட் டு பேர் ஆர்ம்ஸ் வச்சுக்கலாம், துப்பாக்கி வச்சுக்கலாம், அது உங்க ரைட்டு. பிரைவேட் டிஃபென்ஸ் உங்க ரைட்டுன்னு சொல்லிட்டு யூஎஸ்ல ஒரு லா இருக்கலாம். ஓகேங்களா? பட் இந்த அந்த அந்த ஊர்ல அந்த லாவை ரெகக்னைஸ் பண்றாங்க. பட் நம்ம ஊர்ல அந்த லா ரெகக்னைஸ் பண்ணல. ஸோ அந்த ரைட்ஸ் நமக்கு கிடையாது. ஈவன் தோ வி ஹேவ் ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ், நம்ம அதுவும் எப்படி லைக் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி லா இந்த மாதிரி துப்பாக்கிலாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரைட்ஸ் எக்ஸ்பிளிசிட்டா கிடையாது. ஸோ வாட்ஸ் எவர் ரைட்ஸ் ரெகக்னைஸ்டு பை த ஸ்டேட், only those rights will apply. Let it be wrong or right, let it be against your morality or custom, still it is from the state government or it's from the government, it is from your superior, you have to obey அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு அவர் அனாலிட்டிக்கல் ஸ்கூல். ஓகேங்களா? ஸோ they do not give a damn about customs or damn about the morality. They only focus on the words of the state. இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ். ரெண்டு முக்கியமான பர்சன், பென்தம் அண்ட் ஆஸ்டன். ஓகேங்களா? ஸோ பென்தம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபாலோவர் தான் வந்துட்டு ஆஸ்டன். ஓகே, let's see what is the analytical school altogether. Analytical school வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க மேஜர் ப்ரிமைஸ் வந்துட்டு they would study about how law it is, like how law as it is presently law எப்படி இருக்கு அப்படின்னு ஃபோக்கஸ் பண்றதா வந்துட்டு analytical school one of the main aspect. And they analyze the principles of law as they are actually exist in the legal system. ஸோ இப்போ பர்டிகுலர் லீகல் சிஸ்டம்ல வந்துட்டு லா எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்றதுதான் இவங்களோட முக்கியமான ஒர்க். தட் இஸ் பாசிட்டிஸ். பாசிட்டிஸ்னா how the law is existing in a present society. So what laws are there in the present society, அதை படிக்கிறது, அதை அனலைஸ் பண்றதா வந்துட்டு it is called as positives. Okay, so it is saying that in the analytical school they are majorly focused on law as a command emanating from the state. Okay, law that has been laid down by the political superior for the inferiors. It is also called as imperative school. Imperative school na enna அப்படின்னா you should not get confused. It is none other than our analytical school. ஓகேங்களா? So next வந்து பாத்தீங்கன்னா வந்து we have Jeremy Bentham. I have mentioned here also. You don't have to remember the years exactly, but have an idea because chronological order of like the authors அவங்க வரும்போது யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு வரும்போது இந்த இயர்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே அவர் கைண்ட் ஆஃப் ஓல்ட் பர்சன் உங்களுக்கு தெரியும். He is from 1748 to 1832. ஸோ நம்ம லைக் கிட்டத்தட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு he is எப்படி ஞாபகம் இந்த லைக் இந்த ஜான்சி ராணியை விட கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஓல்டு, அந்த மாதிரி கொஞ்சம் ஞாபகம் லைக் ஒரு பிரதர் அங்கிள் ஏஜ் கிட்ட இருந்திருக்கும், அந்த லெவல்ல இருந்திருக்காரு ஜெர்மி பென்தம். 1748 to 1832. ஓகே, ஸோ இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் பாசிட்டிவிசம். இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் பாசிட்டிவிசம் அண்ட் is also called as father of analytical positivism. So who is father of analytical positivism அப்படின்னு கேட்டாங்கன்னா it's Jeremy Bentham. So he had divided jurisprudence into expositorial and censorial jurisprudence. So expositorial என்ன அப்படின்னா வந்துட்டு it is also called as analytical jurisprudence. It focuses on law without any regards to moral or immoral character. They will just study what law it is
in the present society. So இதுல சொன்ன மாதிரி these people will not focus on morality, they will not focus on custom. So generally வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு even the flaws immoral you have to obey. So இதுதான் அவங்க சொல்றாங்க, that is law what it is. And sensorial தான் என்ன அப்படின்னா science of legislation. So a law how it has to be அப்படின்னு வந்து focus பண்றதுதான் வந்துட்டு sensorial. Okay, so next வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு principle of utilitarianism. So ஜாமி பெந்தம்னாலே வந்துட்டு பாத்தீங்கன்னா principles of utilitarianism ன்னு சொல்லுவாங்க. So the principles of utilitarianism என்னன்னு தெரியுமா? Principle of utilitarianism. So what is meant by principle of utilitarianism? Any idea? Can you chat with me on the inbox? What is principles of utilitarianism? Okay, pain and pleasure. பெந்தம்னாலே இங்க pain and pleasure. Nice, super Anu Priyanka. Nice, very good. Okay, so பெந்தம்னாலே வந்து பாத்தீங்கன்னா he speaks about pain and pleasure. He states that see a human being's actions are oriented towards pain and pleasure. If something is giving him a pleasure, he does that. If something is giving him a pain or something which is committing an action which is being appreciated by the society, he will be praised, he will feel happy, which gives him pleasure. If he is committing something which is against the society, that is against the societal will, he will be outcasted or he will be spoken ill by the society, which gives him pain, he will be isolated. So ஒரு மனுஷன் வந்து லைக் எது அவருக்கு பெயின் கொடுக்குதோ ப்ரெஷர் கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் பிஹேவ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றதுதான் யூட்டிலிட்டேரியனிசம். ஓகேங்களா? சோ வந்துட்டு மேக்ஸிமம் பெனிஃபிட் ஃபார் மேக்ஸிமம் குட் அதெல்லாம் நான் லைக் வந்துட்டு 4 பேருக்கு நல்லதுன்னா தப்பே இல்ல மாதிரி, லைக் 4 பேருக்கு நல்லது நடந்துச்சுன்னா மெஜாரிட்டிக்கு நல்லது நடந்துச்சுன்னா அதுதான் வந்துட்டு பெஸ்ட்ன்னு சொல்றதுதான் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டேரியனிசம் எல்லாமே, பெயின் அண்ட் ப்ரெஷர் எல்லாமே. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டாக்ட்ரின் ஆஃப் ஹீடானிசம். Okay, so another name for principle of utilitarianism is doctrine of hedonism. Okay, okay. So in the italics la கொடுத்திருக்கேன்ல, limits of jurisprudence defined. அப்படின்னா என்ன? Have you heard about the word limits of jurisprudence defined? What it is? யார் சொல்றாங்கன்னு பார்ப்போம். What is the word limits of jurisprudence defined? Okay, so limits of jurisprudence defined na எதுவும் இல்ல, book written by Jeremy Bentham. Wow, nice. Anu Priyanka, Kani, Moli, super. So book written by jurisprudence book written by Jeremy Bentham. Very important question. பல வாட்டி கேட்டிருக்காங்க match the following ல. So அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, limits of jurisprudence defined வந்துட்டு it's given by Jeremy Bentham. Okay, next let's go to the student Austin. So he is from 1790s to 1859. இவரும் வந்துட்டு like very old. Yeah, is older than ஜான்சி ராணி அந்த பீரியட்ல. ஏன்னா நமக்கு வந்துட்டு 1854ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நடந்துச்சு இல்லையா? சோ அந்த பீரியட் டைம்ல அதுக்கும் முன்னாடி ஜெனரேஷன், கொஞ்சம் வயசான படிச்ச ஜெனரேஷன் இல்ல இங்கிலாந்துல இருக்காங்க இவங்க எல்லாம், ஜான் ஆஸ்டன்லாம். சரிங்களா? சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ் a father of English jurisprudence. Okay, so he is also focuses on positive law. So what is positive law? Positive law na வந்துட்டு laws properly so called. So what is positive law? Laws properly so called, but distinguished from morals and other laws, as he describes as laws improperly so called. So என்ன சொல்றாரு அப்படின்னா his positive law na வந்துட்டு laws properly so called. Okay, so laws properly so called வந்துட்டு it is without any morality, and வந்துட்டு அது லைக் வெறும் ப்ராப்பர் law without any morality, it is called laws properly so called. அதே மாதிரி there are laws improperly so called. So improperly so called na என்ன அப்படின்னா excuse me,
சோ வந்து இங்கே வந்து அந்த லா இம்ப்ராப்பர்லி சோ கால்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ப்ராப்பர் சாங்ஷன் இருக்காது. ஒரு இப்போ வந்துட்டு அந்த லா இன் ஃபோர்ஸ்ல இருக்காது. சோ தோஸ் ஆர் கால்ட் அஸ் லாஸ் இம்ப்ராப்பர்லி சோ கால்ட். சோ அந்த லாஸ் இம்ப்ராப்பர்லி சோ கால்ட்ல வந்து என்னலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த லிமிடேஷன் பீரியட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப கடனுக்கு வந்து வி ஹேவ் 3 இயர்ஸ் ஆஃப் லிமிடேஷன் பீரியட். ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஆஃப் லிமிடேஷன் பீரியட் யூ ஆர் நாட் பவுண்ட் டு பே த டெட். பட் இஃப் யூ ப்ராமிஸ்ட் யுவர் டெப்டர் உங்களுக்கு வந்துட்டு சாரி கிரெடிட்டர் இந்த மாதிரி வந்துட்டு பாருங்க எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. ஸோ ஈவன் ஆஃப்டர் லிமிடேஷன் பீரியட் ஐ டோன்ட் ஹாவ் டு பே யூ த டெட். பட் டெட் இருக்கு, ஐ எம் வில்லிங் டு பே யூ அப்படின்னு சொன்னா தட் இஸ் லா இம்ப்ராப்பர்லி சோ கால்டு. ஸோ லாஸ் ரிப்பீல் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இம்ப்ராப்பர்லி சோ கால்டு. ஸோ பேசிக்லி ஜான் ஆஸ்டன் டிவைட்ஸ் பாசிட்டிவ் லாஸ் இன்டு லாஸ் ப்ராப்பர்லி சோ கால்ட். லாஸ் ப்ராப்பர்லி சோ கால்ட்ல ப்ராப்பர் லா இருக்கும், இல்ல மொராலிட்டி எத்திக்ஸ் எதுவுமே இருக்காது. லா இம்ப்ராப்பர்லி சோ கால்ட்ஸும் வந்து பழைய லாஸ் ஆர் இப்போ வந்து லிமிடேஷன் பீரியட் தாண்டி நீங்க ஒன்று பே பண்றீங்க அப்படின்னா இது எதுக்குமே ஃபோர்ஸ் கிடையாது, சாங்ஷன் கிடையாது. பட் ஸ்டில் யூ ஆர் டூயிங் இட், அதெல்லாம் வந்து கால் லாஸ் இம்ப்ராப்பர்லி சோ கால்ட். ஓகே, ஸோ இதான் ரெண்டு, லாஸ் ப்ராப்பர்லி சோ கால்ட் அண்ட் அதர் ஒன் இஸ் லாஸ் இம்ப்ராப்பர்லி சோ கால்ட். ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் see the essential attributes of positive law. இந்த 4 வார்த்தைகளும் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த 4 வார்த்தையும் பாத்தீங்கனாலே இது வந்துட்டு அனாலிட்டிக்கல் ஸ்கூல்னு நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் கமாண்ட், சாங்ஷன், டியூட்டி, டியூட்டி டுவர்ட்ஸ் த sovereign. இந்த நாலுமே வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இஸ் அக்ரிகேட் ஆஃப் ரூல் செட் பை அ பொலிட்டிக்கலி சுப்பீரியர் டு த மென் ஆஃப் பொலிட்டிக்கலி இன்ஃபீரியர். இது கமாண்ட் இருக்கும், அந்த கமாண்ட் கேட்கலன்னா பனிஷ்மெண்ட். இட்ஸ் a duty to obey whom the sovereign. ஓகேங்களா, சோ இதுதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஜான் ஆஸ்டன் பத்தி ஆலன் சொல்லியிருப்பாரு. சோ இது ஜான் ஆஸ்டன் தான் சொல்றாரு இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு கமாண்ட், சாங்ஷன், டியூட்டி அண்ட் சாவரன். அதுக்கு நம்ம இன்னொரு பேர் வைக்கலாம், தட் இஸ் கால்ட் imperative school. The analytical school can also be called as imperative school. சொன்னது யார் அப்படின்னா டாக்டர் ஆலன். ஸோ டாக்டர் ஆலன் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா, அவர் தான் வந்துட்டு இந்த அனாலிட்டிக்கல் ஸ்கூலுக்கு இன்னொரு பேர் இருக்கு, தட் இஸ் கால்ட் imperative loan imperative school. ஏன் imperative school அப்படின்னா வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங் வந்துட்டு இஸ் மேக்கிங் லா ஃபார் த பர்சன் டு தோஸ் ஹி ஹாஸ் பவர். ஸோ யார் மேல ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங்க்கு பவர் இருக்கோ அவங்க பண்ற லாஸ் தான் வந்துட்டு imperative ஸ்கூல்ல வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அனாலிட்டிக்கல் ஸ்கூலுக்கு இன்னொரு பேரு imperative ஸ்கூல். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்தர் ஜான் ஆஸ்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா there are 3 kinds of law even though they are not command. So இப்போ இது வந்துட்டு கமாண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கமாண்ட் இருக்கு, சோ கமாண்ட் இல்லாமலே சில லாஸ் இருக்கு. அந்த 3 லாஸ்மே வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு இட் கம்ஸ் அண்டர் த பர்வியூ ஆஃப் லா அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த 3 லாஸ்ல என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஸ் டிக்ளரேட்டரி and second one is laws of repeal and third one is laws of imperative obligation. அதாவது ஜான் ஆஸ்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா, சி ஒரு பாசிட்டிவ் லானா 4 விஷயம் இருக்கணும். மெயினா கமாண்ட் இருக்கணும். சோ இந்த எல்லா லாஸ்லயும் ஒரு கமாண்ட் இருக்கும். And he is stating that there are other laws even though they are not command still they are laws-ங்கறாரு. அதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுக்கறாரு. ஓகே, laws, there are laws even though they are not command. என்னன்னா டிக்ளரேட்டரி அப்படின்னா ஒரு லா பாஸ் பண்ணிருப்பாங்க, அந்த லாவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இன்னொரு லா பாஸ் பண்ணிருப்பாங்க, அங்க கமாண்டே இருக்காது, ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்துட்டு ஒரு லா பாஸ் பண்ணிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் டிக்ளரேட்டரி லா. That is actually law within the purview of imperative school. The second one is laws of repeal. ஒரு பர்டிகுலர் law repeal பண்றோம்னா ஒரு amendment ஏதாவது பாஸ் பண்ணுவோம் இல்லையா, that is also called law அப்படின்னு சொல்றாங்க. Third one is laws of imperfect obligation. Laws of imperfect obligation என்ன அப்படின்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி even after limitation period if I accepting to pay, இதெல்லாம் laws of imperfect obligation. So three kinds. There are certain laws which is considered to be proper law even without command. Those are declaratory, laws of repeal and laws of imperfect obligation. Hope you understood. நம்ம next slide next person க்கு போவோமா. Next person we have HLA Hart. ஓகேங்களா, so HLA Hart யாருன்னா வந்துட்டு
அவரு வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு கொஞ்சம் லா வந்துட்டு we have to obey our superior. We have to obey the sovereign. But he also give a morality aspect to the law. இவங்கெல்லாம் முன்னாடி இருக்கிற 2 பேரும் மொராலிட்டிய கம்ப்ளீட்டா வந்து டிஸோன் பண்ணிட்டாங்க. பட் இவரு கொஞ்சம் மொராலிட்டி பத்தி பேசியிருப்பாரு. சோ, இந்த அனாலிட்டிக்கல் ஸ்கூல்ல வந்து மொராலிட்டி இல்ல அப்டின்ட்டு கல்லு மாரி இருக்கிற இடத்துல, கல்லுக்குள் இதயம் அவருக்கு அதுக்கும் ஒரு மனசு இருக்குன்னு சொல்றது தான் இந்த ஹார்ட். சோ, ஹார்ட் என்ன பண்ணியிருப்பாரு, கொஞ்சம் மொராலிட்டி பத்தியும் பேசியிருப்பாரு. அனாலிட்டிக்கல் ஸ்கூல்லயே. ஓகேங்களா? சோ, ஹார்ட்ன்னு வந்தாலே கொஞ்சம் மொராலிட்டி வந்துரும். அதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதான் இங்க கீவேர்ட். Okay, so he would have spoken about law, coercion, morality. They're all related aspects of social phenomena. ஒரு law எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா coercion இருக்கும். பண்ணியே ஆகணும்ட்டுன்னு. இப்ப ஹெல்மெட் போட சொல்றாங்க நம்ம ஊர்ல. அது ஒரு coercion தானே. coercionனா ஒரு கம்பல்ஷன். ஓகேங்களா? உங்கள வந்துட்டு என்ன பண்றாங்க? லைக் போட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. சோ லால கண்டிப்பா கோர்ஷன் இருக்கு. அதே மாரி லால ஒரு மொராலிட்டியும் இருக்கு. சோ இப்போ வந்துட்டு கொல்லக்கூடாதுன்னு ஒரு லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல திருடக்கூடாதுன்னு லா இருக்கு. லேடீஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும், சில்ட்ரன ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு லா இருக்கு. சோ நெறைய பேர் லா இருக்குன்னுக்காக தான் வந்துட்டு கொல்லாமல இருக்காங்களா? லேடீஸ வந்து நல்லா ட்ரீட் பண்றாங்களா? குழந்தைங்கள பாசமா ட்ரீட் பண்றாங்களா? இல்ல. தே ஹேவ் தியர் மொராலிட்டி. ஓகே. சோ அதனால லா வந்துட்டு இட் ஹாஸ் கோர்ஷன் அண்ட் மொராலிட்டி. தேர் ஆல் சோஷியல் ஃபினாமினா. இட் இஸ் இன்செப்பரபிள் அப்படின்னு சொல்றவர் தான் ஹார்ட். ஹார்ட்டோட புக் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் லா. திஸ் இஸ் ஆல்சோ ஆஸ்க்ட் குவைட் அ லாட் ஆஃப் டைம். ஸோ புக் ரிட்டன் பை ஹெச்எல்ஏ ஹார்ட் இஸ் கான்செப்ட் ஆஃப் லா. அதுல யூ வுட் ஹவ் கிரிட்டிசைஸ்ட் அவர் ஆஸ்டன். என்னப்பா அப்படியே வந்து லா எல்லாம் ஒபே பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்க, மனசாட்சியே இல்லாமல மொராலிட்டியும் இருக்கு, கோர்ஷனும் இருக்கு, சோஷியல் ஃபெனாமனாவும் இருக்கு, to understand to obey the law அப்படின்னு சொல்லியிருப்பாரு. So he would have criticized Austin in the concept of law. Okay, so match the followingல concept of law கேட்டிருந்தா it is written by our HLA Hart. Okay, so here he would have spoken about union of two types of rules. So this they asked lots of time in examination. So what are the rules in பார்ப்போம். Union of primary and secondary rules which he considered as essence of law. So what is the primary rule? Primary rule is duty imposing rules. ஓகேங்களா? So primary ruleனா நம்ம மேல டியூட்டி போடுற rules like rules of kinship, family sentiments. Here there's no proper agency, there's no centralized authority, and it is uncertain. So primary rules வந்து பாத்தீங்கன்னா rules of kinship and family வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும், ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்கும் இப்ப வரைக்கும். So in certain families certain dresses are not allowed. In certain family, going out after a certain time is not allowed. Certain family worship God in a different way. இப்ப பொங்கல் தீபாவளி எல்லாரும் கொண்டாடுறோம். பட் அந்த பொங்கல் தீபாவளி வந்து some people will have non-veg, some people celebrate on மாட்டு பொங்கல், some people have non-veg on மாட்டு பொங்கல். ஸோ அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. நோன்பு ஒவ்வொருத்தரும் தீபாவளி நோன்பு எல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்டா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா? ஈட்டிங் ஹேபிட்ஸா இருக்கட்டும், socializing habits are இருக்கட்டும். So it is called primary rules, that is duty imposing rules. It is based on family and sentiments. There's no agency to control you. But secondary rules வந்துட்டு power conferring rules. ஓகேங்களா? So power conferring rules that gives you power. Here legislator has power to modify policies according to the needs of the society. Second வந்து யார் பாத்தீங்கன்னா law makersக்கு. நமக்கு இல்ல law makersக்கு. Here law makers have power to make and modify law according to the changes in society. இப்போ பாத்தீங்க அப்படின்னா சொசைட்டில சேஞ்சஸ் நிறைய ஆயிருக்கு. இப்ப புது ஐபிசி எல்லாம் வந்துட்டு வந்துருச்சு. அதாவது ஐபிசி ரிப்பீல் பண்ணி பாரத நியாய சங்கீதா கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ அந்த லாஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, சி ஐபிசி இஸ் அ கொலோனியல் லா. நிறைய சேஞ்சஸ் இப்பவும் ஆயிருச்சு நம்ம சொசைட்டில. ஸோ டு மீட் த நீட் ஆஃப் த சொசைட்டி வி ஆர் மாடிஃபைங் த லா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளவா நம்ம 3 கிரிமினல் லாவையும் தூக்கிட்டாங்க. கரெக்டா? ஸோ இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு பவர் வருது? இந்த செகண்டரி ரூல் ஆஃப் லானாலதான் அவங்களுக்கு இந்த பவர் வருது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். ஹெச்எல்ஏ ஹார்ட்னு பேசினாலே இன்னொரு முக்கியமான ஒரு பர்சன் பத்தி பேசணும். லான் ஃபுல்லர். ஓகேங்களா? LONFULLER.
சோ லான் ஃபுல்லர் யாரு அப்படின்னா வந்துட்டு இவர் வந்துட்டு ஹெவியா ஹெச்எல்ஏ ஹார்ட்ட கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. ஹெச்எல்ஏ ஹார்ட் ஆஸ்டன்ட கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா ஹெச்எல்ஏ ஹார்ட்டே வந்துட்டு ஒரு ஃபுல்லர் லான் ஃபுல்லர் அப்படின்னு சொல்றவர் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. லான் ஃபுல்லர்னாலே வந்துட்டு யூ ஹேவ் டு ரிமெம்பர் த இன்டர்னல் மொராலிட்டி. ஓகே, ஹூ வுட் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் இன்டர்னல் மொராலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அவர் லான் ஃபுல்லர். இதுல எழுதி பாக்குறேன், பென்ல எழுத முடியுதான்ட்டு அவர் ஸ்பெல்லிங். லான் ஃபுல்லர். ER. Okay, so he heavily criticized HLA Hart. He would have spoken about internal morality. Internal morality na enna அப்படின்னா வந்துட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கணும். that rules must be published-ஆ இருக்கணும். அந்த published ரூல்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும், சொசைட்டிக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடாது. அண்ட் இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு யாரையும் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்புறமா வந்துட்டு லாஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு லான் ஃபுல்லர். ஸோ பேசிக்லி இட் ஹவ் கிவன் 8 இன்டர்னல் மொராலிட்டிஸ். ஸோ லான் ஃபுல்லர் பத்தி கண்டிப்பா யூ ஹேவ் டு see, அதுவும் அடிக்கடி இவரை பத்தி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ யா, லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஹான்ஸ் கெல்சன். ஹான்ஸ் கெல்சன் வந்து பாத்தீங்கன்னா வந்து 1881 to 1973, quite a young chap. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா he would have spoken about pure theory of law. சரிங்களா? பியோர் தியரி ஆஃப் லா யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் அவர் கெல்சன். ஸோ கெல்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு there should be separation of law from other extra discipline. So extra legal discipline, other social sciences கிட்ட இருந்து லாவை பிரிச்சு எடுக்கணும். லாவை வந்து எக்ஸ்க்ளூசிவா you have to study, we can't influence it, you can't mix with other subjects ன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு theory of positive law based on normative order, eliminating all non-legal elements. So he has come up with a concept called grund norm. So Kelsen-நாலே வந்துட்டு he has used a term called grund norm. This grund norm is similar to that of Austin's concept of sovereign, without which law cannot be binding. So Austin would have given focus on sovereign. ஓகேங்களா? the law making body, அந்த law making பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாரு. பட் கிரண்ட் நார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு சுப்பீரியர் லா, அதுதான் வந்து எல்லாருக்கும் பைண்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாரு கிரண்ட் நார்ம். சோ கிரண்ட் நார்ம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பேசிக் நார்ம் which will be in the top. இது வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா கெல்சன் வந்து ஒரு பிரமிட் மாதிரி ஒண்ணு கொடுத்திருப்பாரு. ஓகேங்களா? ஒரு பிரமிட், அது ஹைரார்கி ஆஃப் லாஸ் இருக்கு. அது டாப் மோஸ்ட் லா தட் இஸ் கால்ட் அஸ் பேசிக் லா, இட் வில் பி இன் த டாப் ஆஃப் த பிரமிட். ஓகே, சோ சப்பார்டினேட் லாஸ்லாம் அதுக்கு கீழே இருக்கும். சப்பார்டினேட் லாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மேல இருக்கிற லாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. So the basic norm is result of social, economic, political and other conditions and supported by valid by itself. So in the basic norm எப்படி வந்துச்சுன்னா it's based on the social, economic, political and other conditions of the society and it is valid அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, சோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா இதுதான் வந்துட்டு கிரண்ட் நார்ம். சோ இந்த கிரண்ட் நார்ம் மேல ஜெனரல் டு பர்டிகுலர், மேல இருக்கிற இந்த பேசிக் நார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா இட் வில் ஸ்பீக் அபவுட் ஆல் த லாஸ். சோ கீழே போக 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 பர்டிகுலர் லாஸ் நீங்க டிஸ்கவர் பண்ணுவீங்க. சரிங்களா? சோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே, சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் வச்சுக்கோங்க. சோ கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம் லா மேக்கிங் லா ஆஃப் அவர் கண்ட்ரி. am I right? சோ அந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு? அந்த கான்ஸ்டிடியூஷன் ஓவர் நைட் வரல. இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள், social needs of the people. That is why it is democratic republic, secular, socialistic எல்லாமே, and வந்துட்டு sovereign. சோ இதெல்லாம் பேஸ்ட் ஆஃப் அவர் சோஷியல், எக்கனாமிக் அண்ட் கண்டிஷன். நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு காந்தியன் நேருவியன் ஃபார்ம் ஆஃப் சோஷியலிசம். இட்ஸ் நாட் ஸ்ட்ரிக்ட் சென்ஸ் ஆஃப் சோஷியலிசம். இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கண்ட்ரோல்ட் பை கவர்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஆஃப் சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் கண்டிஷன். இதுதான் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ எல்லா லாஸும், எல்லா ஸ்டாச்சுட்டும்
they should be in compliance with constitution. So constitution kila statutory law, it would be our contract, அப்புறமா transfer of property, அப்புறமா வந்துட்டு லைக் நேஷனல் ஃபிளாக் ரெஸ்பெக்ட் பண்ற லாவா இருக்கட்டும், அப்புறமா SC/ST அட்ராசிட்டி ஆக்டா இருக்கட்டும், வாட்ஸோ எவர் ஆக்ட் like IPC, negotiable instruments, specific relief, sale of goods, partnership, எல்லா லாஸும் வந்து பாத்தீங்கன்னா it should be in consonance with constitution. கான்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடாது. ஓகே, சோ அதனால இங்க வந்து கொஞ்சம் சப்ஜெக்ட் வந்துட்டு கொஞ்சம் பர்டிகுலரா போகுது. இப்போ வந்து டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். ஓகேங்களா, சோ வந்துட்டு இப்போ அதுலயே சப்ஜெக்ட் டொமைன் எக்ஸ்பர்ட். இப்போ நமக்கு டைம் இல்ல. லா மேக்கர்ஸ் ஆர் லைக் த பார்லிமெண்டேரியன், they do not have idea about the specification. So அத வந்து சப்ஜெக்ட் டொமைன் எக்ஸ்பர்ட்டுக்கோ இல்ல எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கோ டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். அதுவும் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடாது. ஃபைனலி இண்டிவிஜுவல் ஆக்ட். ஸோ யோர் இண்டிவிஜுவல் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இட் ஷுட் பி இன் அக்கார்டன்ஸ் டு த லாஸ், ரூல்ஸ், கான்ஸ்டிடியூஷன். கரெக்டா? நீங்க எந்த லாஸ் பண்ணாலும், நீங்க என்ன ஆக்ஷன் பண்ணாலும் இட் ஹாஸ் டு பி இன் கான்சனன்ஸ் வித் த கான்ஸ்டிடியூஷன். இதுதான் வந்துட்டு general to particular.